அண்மை செய்தி. ஓபிஎஸும் அமைச்சர் சேகர் பாபுவும் ஒரே காரில் பயணம் செய்திருப்பதாக ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஓபிஎஸும் அமைச்சர் சேகர் பாபுவும் ஒரே காரில் பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். சென்னை டி நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் இருந்து பன்னீர்செல்வம், அமைச்சர் சேகர் பாபு ஒரே காரில் பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை டி நகரில் உள்ள நட்சத்திர விடுதியிலிருந்து பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் சேகர் பாபு ஒரே காரில் பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். சென்னை அக்காடு ஹோட்டலில் இருந்து ஓபிஎஸும் அமைச்சர் சேகர் பாபுவும் ஒரே காரில் பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஒரே காரில் ஓபிஎஸும் சேகர் பாபுவும் பயணம் செய்திருப்பதாக ஒரு அண்மை செய்தியை பார்த்தோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் ஓபிஎஸ் திமுகவில் இணைய இருக்கிறார். அதற்காக முன்னதாக டி நகரில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திமுக சார்பில் அவருக்கு போடி ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக அவர் கூடுதலாக 2 இடங்கள் கேட்டார். ஐயப்பனுக்கு உசிலம்பட்டியும், தன் மகனுக்கு ஒரு கூடுதலாக ஒரு தொகுதி என்ற 3 தொகுதியை நீங்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று திமுகவுடன் அவர் கோரிக்கை வைத்தார். இந்நிலையில் அது தொடர்பாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்ற நிலையில் தற்போது பேச்சுவார்த்தை முடிந்து முதலமைச்சரை சந்திக்க தற்போது அறிவாலயம் நோக்கி ஓபிஎஸ் வந்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் தற்போது அறிவாலயம் வந்து கொண்டிருக்கிறார். திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த இணைப்பானது நடக்க இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்னுடைய வருகை மிக முக்கியமாக கருதப்படுகிறது. தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் வைத்து மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சாரம் செய்ய திமுக திட்டமிட்டிருப்பது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் தினகரன் நிற்கும் அனைத்து தொகுதியிலும், அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் ஓபிஎஸ் வைத்துதான் அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஓபிஎஸ் தற்போது சேர இருக்கிறார். அதிமுகவுடைய 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நெருக்கடிகளில் அவர் முதலமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே அதிமுகவுடைய உயர் பதவியாக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர், ஒரு பொதுச் செயலாளருக்கு இணையாக அனைத்து அதிகாரம் கொண்ட பதவியாக ஒருங்கிணைப்பாளராகவும் ஓபிஎஸ் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல் காரணமாக, அரசியல் நெருக்கடியும் காரணமாகவும் தற்போது அரசியல் சூழலில் தனக்கு எந்த ஒரு வாய்ப்பில்லை என்ற காரணத்திற்காகவும் தற்போது அவர் திமுகவில் இணைய இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை அறிவாலயத்தில் சந்தித்து இணைய இருக்கிறார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெளிப்படையாகவே கோரிக்கை வைத்தார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்று அவர் கோரிக்கை வைத்தார். மீண்டும் இணைந்து பணியாற்ற வேண்டும், அதிமுகவினுடைய கொள்கைகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும், அதிமுக வெற்றி பெறுவதற்கு நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை அவர் முன்வைத்த நிலையில் தற்போது அதற்கு அதிமுக சார்பில் எந்த ஒரு செவியும் சாய்க்கவில்லை. இந்நிலைதான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பாஜகவில் அவர் இணைந்து பணியாற்றுவார் என்றெல்லாம் பேச்சுக்கள் எழுந்த நிலையில் அவர் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் பாஜகவோடு ஒரு அங்கமாக அவர் நின்று போட்டியிடலாம் என்றும் அந்த வாய்ப்பும் அவர் கொடுக்கப்பட்டது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்க்கவில்லை என்றாலும் கூட பாஜகவினுடைய ஒரு அங்கமாக சுயேட்சை சின்னத்தில் ஒரு 3 தொகுதியில் நின்று போட்டியிடலாம் என்ற ஒரு முடிவும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையும் ஓபிஎஸ் நிராகரித்து விட்டார். பிஜேபியை கடந்த 3 வருடங்களுக்கு மேல பிஜேபியுடன் நம்பியிருந்தார், பிஜேபியுடன் பயணித்து வந்தார். கடந்த 2024 தேர்தலின் போது பலாப்பழம் சின்னத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக ராமநாதபுரத்தை போட்டியிட்டு 2ஆம் இடம் பெற்றார். பாஜகவுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக அவர் இருந்த நிலையில் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அதிமுகவை எப்படியாவது மீட்டுக் கொண்டது பாஜக நம்மிடம் சேர்த்துவார்கள் என்று ஒரு பெரும் திட்டத்தோடு இருந்தார். ஆனால் அது எல்லாமே தவிடுபடி ஆகும் வகையில் அந்த செயலானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் பாஜகவினுடைய எதிர்பார்ப்புகளை இருந்த நிலையில்
பாஜக இவருக்கு செவி சாய்க்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னதாக கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து ஒப்பந்தம் கையெழுத்திட்டு அமித்ஷா முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக இடையான 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக ஓபிஎஸ் அந்த கனவும் மண்ணள்ளி போட்டு விட்டது. அதன் அடிப்படையிலே அவர் தொடர்ச்சியாக பல்வேறு முறை அதிமுகவுடன் நேரடியாக தொடர்பு கொண்டார். அதன் மட்டுமல்ல, செங்கோட்டையன் வெளியே வந்த பிறகு செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரன், சசிகலா என இந்த 4 பேரும் ஒரு அணியாக நின்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அரசியல் செய்வார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் அதுவும் முடியாமல் போனது. செங்கோட்டையன் விஜய் பக்கமும், தினகரன் தற்போது அதிமுக பக்கமும் சென்ற நிலையில் சசிகலா அவர்கள் புதிய இயக்கம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார். ராமநாதபுரத்தில் அவர் நேற்றைய முன்தினம் கமுதியில் பொதுக்கூட்டம் நடத்தி தனக்கான அரசியல் பாதையை திராவிட இயக்க பாதையை நான் முன்னெடுப்பதாக அறிவித்த நிலையில் அதற்காக தலைமை தாங்க வேண்டும் என்றும் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ்ஸிடம் தொலைபேசியின் வாயிலாக அழைப்பு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதையும் ஓபிஎஸ் நிராகரித்தார். பல்வேறு கட்டங்களில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வார்கள் என கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருந்தார். ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களோடு சேர்ந்து அதிமுக அலுவலகம் தாக்கப்பட்டது தொடர்ச்சியாக அதிலிருந்து அவர் அதே நேரத்தில் அடுத்த 10 நிமிடத்தில் அவர் கட்சியை விட்டு நீக்கப்படுவதாக வானகரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். கட்சி அலுவலகத்தை தாக்கிய ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வெளியேற வேண்டும் என்றும் கட்சியில் இனி அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றும் அவர்களை அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் நீக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஓபிஎஸ் அவர்கள் நான் அதிமுகவில் தான் இருக்கிறேன் என்று கட்சியில் அதிமுக கொடி போட்டதையும் வேசி அதிமுக கதையோடு தான் அவர் தொடர்ந்து அரசியல் செய்து வந்தார். அதையும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதிமுக தரப்பு அதற்கும் தடை வாங்கியது. ஓபிஎஸ்க்கும் என் கட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, எங்களுடைய அடையாளத்தை அவர் பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் கூறிவிட்ட நிலையிலும் கூட நம்பிக்கையோடு காத்திருந்தார் ஓபிஎஸ். நம்பிக்கையோடு மீண்டும் தன்னை இணைத்து விடுவார்கள், அதிமுகவில் செயல்பட தொடங்கிவிடலாம் என்றெல்லாம் கூட அழைப்பு விடுத்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆகிறார். அதாவது இந்த ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி முழுமையாக தூக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவும் துணை பொதுச் செயலராக ஓபிஎஸும் இருப்பதாக அவர்கள் கூறி அதற்கான முன்மொழிவும் பொதுக்குழுவில் முன்னெடுக்கப்படும் என்ற அடிப்படையில் அதை ஓபிஎஸ்ஸிடம் தெரிவித்தார்கள். ஆனால் ஓபிஎஸ் அதை நிராகரித்து விட்டார். நான் ஒருபோதும் இங்கே ஏற்க முடியாது, நான் தான் கட்சியினுடைய தலைமை என்ற பிடிவாதமாக சொல்லிவிட்ட நிலையில் அதற்கு அடுத்தபடியாகத்தான் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டினார்கள். அந்த பொதுக்குழுவிற்கும் ஓபிஎஸ்க்கு அழைப்பு கொடுக்கவில்லை. ஆனாலும் ஓபிஎஸ் 2வது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவு புரிந்தால் அவரும் வைத்தியலிங்கம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சென்றார்கள். அங்கு பயங்கர அவமானப்பட்டு அந்த பொதுக்குழுவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வாட்டர் பாட்டில் எல்லாம் தூக்கி வீசினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது வெளியே வந்தவர்கள் தனியாக ஒரு இயக்கம் கண்டு நாங்கள் அதிமுகவை மீட்போம், அதிமுகவுடைய உரிமை குழு என்று ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதிமுகவை மீட்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் என முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மனோஜ் பாண்டியன், அதே போல தற்போது சட்டமன்ற கூடிய ஐயப்பன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வந்த நிலையில் ஓபிஎஸ் பெரும் கூட்டத்துடன் அதிமுகவுடன் வெளியே வந்தார். பெரும் கூட்டத்துடன் வெளியே வந்தாலும் ஆனாலும் ஓபிஎஸ்க்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு மரியாதையும் அதிமுகவில் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் இந்த மீட்பு கழகம் மூலியமாக அதிமுகவை மீட்போம் என்று அந்த அதிமுகவுடைய பெரும் கூட்டம் அதிமுக விட்டு ஓபிஎஸ் வந்தாலும் கூட நாளடைவில் ஓபிஎஸ் தொடர் நடவடிக்கை காரணமாக அவர்கள் சிறுக சிறுகாக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் அதிமுக பக்கம் சென்று விட்டார்கள்.